நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் சமீபத்தில் நடிகை காஜல் ஒரு புகார் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, இன்டர்நெட்டில் தன்னை பற்றி தப்பாக யாரோ போட்டிருக்கிறாங்க, அதனால அன்வான்ட் கால்ஸ், எனக்கு டிஸ்டர்பிங் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்டர்நெட்டில் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 23 மே அன்னைக்கு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 3:30 PM மத்தியானத்துலேருந்து பயங்கர அனானிமஸ் கால்ஸ், புது நம்பர்லேருந்து கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இப்படி அட்டன் பண்ணுறப்போ ஒரு காலுமே வந்துட்டு தப்பாக பேசினாங்க. ஃப்ரீயாக இருக்கீங்களா, சர்வீஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, யார் பேசுகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டால், செக்ஸ் சைட்டில் உங்கள் நம்பர் பார்த்தேன், அப்புறமா டேட்டிங் சைட்டில் உங்கள் நம்பர் பார்த்தேன், மசாஜ் சைட்லேருந்து உங்கள் நம்பர் பார்த்தேன் அப்படின்னு பேசினாங்க. நிறைய பேர் வந்து உங்கள் ஆடை பார்த்தேன் அப்படின்னா ஃபோன் பண்ணாங்க. நிறைய பேர் திட்டுறப்போ ஒருத்தங்கிட்ட ரொம்ப பிடிச்சி கட்டினப்போ அவன் சொன்னால், மேடம் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் போஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஆட் வந்துட்டு .in அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தப்பாக ஒரு ஆடை போஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது, போய் உடனே பார்த்து அதை டெலீட் பண்ணதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள், கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லை நம்பரை மாற்றுருங்க அப்படின்னு சொன்னான். நீங்கள் அந்த லிங்க் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னதும் எனக்கு லிங்க் மெசேஜ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு 5-6 மணிக்கு தெரிஞ்சதும் நான் போய் ஒரு 7 o'clock என் வீட்டுக்கு போய்ட்டு 7 o'clock நான் நெட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒரு வெப்சைட்டில் என் ஃபோட்டோ போட்டு, ஐம் காஜல், ஐம் 27, ஐம் ஃப்ரம் சென்னை, எனி டைம் ஃப்ரீன்னு போட்டு ரொம்ப அசிங்கமாக ஒரு செக்ஸ் மெசேஜ் போட்டால் யாருன்னு தெரியல. ஒன்று அவன் என் ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை நான் எல்லாருக்கிட்டையும் சண்டை பிடிப்பேன், மீடியாலேயும் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாவாக இருக்கலாம், யாருன்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு போட்டது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இருந்தாலும் இந்த ஆப்ஷனை கொடுத்து அந்த வெப்பேஜ் மேலே கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். இது ஒரு ஆப்ஷனே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் இருந்தாலும் அதில் போஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பெரும்பாலும் பெண்கள் முன் வருவது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே இருக்கு. அப்படியே அவங்க முன் வந்தாலும் கூட இருக்கிறவங்களே ஏன் தேவையில்லாத இந்த ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மனநிலையோடு தான் இந்த சமூகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் தன்னை சுற்றி இருந்தவங்களுக்கு கூட சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டியும் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நடிகை காஜல் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட் வந்துட்டு என்னை பற்றி போஸ்ட் பண்ணனால நான் கொஞ்சம் போல்டாக இருக்கேன்றதுனால நான் இப்போ வரைக்கும் சூசைடோ ஏதோ தப்பான ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கேன். ஆனால் என் நிலைமையில் வேறு எந்த பொண்ணு இருந்தாலும் சூசைட் வரைக்கும் யோசிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றி பேப்பரில் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துச்சு. இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ், மீடியாவில் இருக்க நிறைய வெல்விஷர்ஸ் எல்லாருமே எனக்கு கால் பண்ணிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, இதோட விட்டுருமா, ப்ராபகண்டா பண்ணாதீங்க, இதை பற்றி நியூஸ் எதுவும் சொல்லாதீங்க, யார் கேட்டாலும் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி நீங்கள் வச்சுருங்க, டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க, போஸ்ட் எதுவும் பண்ணாதீங்க, இதை பற்றி எதுவும் ப்ராபகண்டா பண்ணாதன்னு சொல்லியாச்சு. எதுக்குன்னு கேட்டால், இதை நீயே வந்துட்டு அந்த ஆட் 2 நாள் நெட்டில் இருந்தாலும் இதை நீ சொல்லி 10 பேருக்கு சொல்கிற மாதிரி ஆகுது, அதனால் ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு நான் சொன்னாங்க நிறைய பேர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 2 நாள் நெட்டில் இருந்தப்போ ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு 5 கால் வரும், ஒரு நிமிஷத்துக்கு 2 கால் 3 கால்லாம் வந்துருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 3 கால் வருதுன்னா எத்தனை பேர் அதை ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க? அந்த 2 நாள் ஃபுல்லாக இருந்திருக்குன்னா ஹோல் வேர்ல்டில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. பார்த்தவங்க எல்லாம் அதை நான் தான் போஸ்ட் பண்ணேன்னு நினச்சிருப்பாங்க. அதை நான் போஸ்ட் பண்ணன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே வழி. அந்த ஆடை பற்றி நான் 10 வாட்டி சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் அதை நான் போஸ்ட் பண்ணல. இன்டர்நெட்டில் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது அல்லது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுறது, இதெல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு செல்ஃபோன்லேருந்து SMS அனுப்புகிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட முடியும், அவ்வளோ எளிதாக மாறி இருக்கு. ஆனால் செல்ஃபோனில் ஒரு SMS அனுப்புனது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறத விட இன்டர்நெட்டில் அந்த சட்டப்புறம்பான வேலையை செய்தது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது அப்படின்னு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்லேயோ மற்ற வலைத்தளங்களையோ எந்த இடத்துல இந்த மாதிரி தவறாக உபயோகப்படுத்திருக்கோ அவங்களுக்கு போலீஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கிடைச்சிடும், யார் பண்ணியிருக்காங்கன்னு. ஈவன் சூடோனம் இல்லை, அனானிமஸாக பேர் போடாமல் பண்ணியிருந்தா கூட அந்த ஐபி அட்ரஸ் கிடைச்சிடும். இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து பண்ணியிருந்தாலும் அந்த ஐபி அட்ரஸ் வச்சுட்டு அதை செய்தவங்க யார் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சு அதை அவங்க போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடலாம். இன்டர்நெட் இன்னைக்கு ஒரு ஆக்சசபிள் மீடியமாக மாறி இருக்கு. இன்டர்நெட் பற்றி தெரிஞ்ச இளைஞர்கள், பெரியவர்கள், இவங்களை தாண்டி சின்னவங்க கூட தாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம இன்டர்நெட்ல பல தவறுகளை செஞ்சு சிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு சமீபத்தில் ஒரு சிறுவன் கைது செய்யப்பட்டதை உதாரணமாக முன்வைக்கிறார்கள்.
இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவங்களோட எதிர்காலம் கருதி இதில் வரக்கூடிய நபர்களோட பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. மதுரையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் +2 படிக்கிற பொண்ணு சுமதி. அதே பள்ளியில் சுமதியோட கூட படிக்கிற மாணவர் செந்தில். சுமதி, செந்தில் 2 பேருக்கும் இடையில காதல் ஏற்பட்டிருக்கு. மாணவர் செந்திலும் மாணவி சுமதியும் அடிக்கடி சந்திக்கிறதும் பல இடங்களுக்கு ஒன்னா சேர்ந்து சுத்துறதுமா இருந்திருக்கிறாங்க. இவங்க படிக்கிற பள்ளியில வகுப்பு ஆசிரியையா இருக்கிறவங்க ராதிகா. செந்தில் சுமதி காதல் விவகாரம் ஆசிரியை ராதிகாவுக்கு தெரிய வர சுமதியை அழைச்சு கண்டிச்சிருக்காங்க. இதனால மனசுடைஞ்சு போனாங்க மாணவி சுமதி. சுமதி சோகமாவும் தன்னோட பேசாம விலகி போறதையும் பார்த்த செந்தில் அதுக்கான காரணத்தை சுமதி கிட்ட விசாரிச்சிருக்கிறாரு. ஆசிரியை ராதிகா சுமதியை கண்டிச்ச விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் ஆசிரியை மேல கடும் ஆத்திரத்துக்கு உள்ளாகி இருக்காரு. அதனால ஆசிரியை ராதிகாவை பழிவாங்கிறதுக்கான தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு செந்தில். அப்பதான் ஆசிரியை ராதிகா பள்ளியில சுற்றுலா போனப்ப எடுத்த சில புகைப்படங்கள் செந்தில் கையில கிடைச்சிருக்கு. அந்த புகைப்படங்களை வச்சு விபரீதமா ஒரு காரியம் பண்ணியிருக்காரு செந்தில். அதை செய்யறப்போ அது எவ்வளவு பெரிய குற்றங்கிறது கூட அவருக்கு தெரியாது. +2 படிக்கிற மாணவரான செந்தில் தன்னோட கோபத்தாலையும் விளையாட்டுத்தனத்தாலையும் பின் விளைவுகள் தெரியாம டீச்சர் ராதிகாவோட புகைப்படத்தை சமூக வலைத்தளம் ஒன்றுல அப்லோடு செஞ்சதா சொல்லப்படுது. அந்த பள்ளியிலேருந்து ஒரு டூர் ப்ரோக்ராம் ஒன்று எல்லோரும் போகிறாங்க. அதில் மாணவர்கள் எல்லோரும் போகிறாங்க, ஆசிரியர்கள் எல்லோரும் வராங்க. அப்போது இந்த மாணவன் அந்த ஆசிரியை நிறைய படம் பிடிக்கிறான். அந்த படம் பிடிச்சதை ஃபேஸ்புக்கில் கொண்டு வந்து போடுகின்ற பொழுது அந்த ஆசிரியை பற்றியான தவறான கருத்துக்களையும் அந்த ஆசிரியை மற்ற ஆசிரியர்களோடு தவறாக பலவரான கருத்துக்களையும் அதில் போகிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆசிரியை சிறுவன் மேல புகார் அளிச்சிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல தவறான விஷயங்களை பரப்பினதால இதை சைபர் கிரைம் குற்றமா கருதி மாணவனை கைது செஞ்சிருக்காங்க மதுரை போலீஸ். முன்னால எல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் மீது கோபம் வந்தா ஸ்கூல் செவத்துல அந்த கரித்துண்டால கிறுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை விஷமத்தனத்தோடு இன்டர்நெட் செய்யறப்போ அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சிறுவர்களுக்கு தெரியறதில்ல. இந்த வேலையை செஞ்சதுனால ஒரு சின்ன பையன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிறது 2000ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு சட்டம். இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் மூலமாக அல்லது கம்ப்யூட்டரில் நடக்கக்கூடிய குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சட்டம். அதாவது கம்ப்யூட்டரில் ஆபாசமான வேறொருவனுடைய படங்களையோ இல்லை தகவல்களையோ ஆபாசமான முறைகளை வெளியிட்டு அதன் மூலமாக பிறருடைய நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது கடுமையான குற்றமாக இதில் பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு 5 ஆண்டுகள் முதல் முறையாக செய்யும் பொழுது 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. அதே போல் 2வது முறை இதே குற்றத்தை அடுத்தடுத்த முறைகள் செய்யும் பொழுது
இந்த அபராதம் மற்றும் சிறை தண்டனை இரட்டிப்பாகிறது. அதாவது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. புரணி பேசுதல், கேரக்டர் அசாசினேஷன் செய்தல், இது போன்ற விஷயங்கள் பிரச்சனையாகும் போது கவனிக்கப்படுது. ஆனா இதை செய்யக்கூடிய மனதுக்கு பின்னால் ஒரு உளவியல் இருக்கிறது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த டெக்னாலஜி வந்து மனுஷனோட அந்தரங்கமான வக்கரங்களுக்கு ஒரு பூதாகரமான ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய எந்த ஒரு அந்தரங்க உணர்ச்சியையோ நீங்கள் இன்றைக்கி விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட முடியும். விஷுவலைஸ் பண்ணுறது மட்டுமல்ல, அதை நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், இன்னொருத்தருக்கு ரொம்ப சுலபமாக கடத்த முடியும். அப்படி தான் வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டியோட ஒரு படத்தையோ அல்லது தனக்கு ரொம்ப பர்சனலாக வேண்டிய ஒருத்தருடைய படத்தையோ, அது பல காரணங்களுக்காக இருக்கலாம். வெறுமனே ஒரு ப்ளஷர், அதாவது ஒரு வாயரிசம் என்று சொல்லக்கூடிய அல்லது ஒளிந்திருந்து பார்க்கக்கூடிய இந்த மனநிலை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஷர் அல்லது ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி அல்லது ஒரு ஒரு சாகச உணர்ச்சி, ஒரு வெற்று சாகச உணர்ச்சி, இப்படி பலவிதமான உணர்வுகள் வந்து அதில் கலந்திருக்கலாம். இன்டர்நெட்ல சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தெரியாத 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இதை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. 2வது, இதற்கான தண்டனை மிகவும் அதிகம். இதெல்லாம் தெரியாதனால தான் பள்ளிக்கூட மாணவர்கள் கூட குறும்பாக செய்வதாக நினைத்துக் கொண்டு இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிற போது பெரிய தண்டனைகளை சந்திக்க நேரிடுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. நம்முடைய நிகழ்ச்சியில அடிக்கடி விபத்து பற்றி வருகிற போது சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், ஒவ்வொரு விபத்தின் பின்னாலும் தனிமனித அலட்சியம் என்பது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த கருத்தாக்கம் இப்போ லீகலாகவும் வலுப்பெற்று வருகிறது. மும்பை மாநகரம், அது ஒரு அதிகாலை நேரம். சுமார் 3:30 மணி இருக்கும். வாகன நெரிசல் இல்லாமல், ஆட்களோட நடமாட்டம் அதிகம் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு நகரம். சாலை பணியாளர்கள் சிலர் பகலெல்லாம் உழைச்சதால சாலையோரமாக படுத்து உறங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்தில் சீறி வந்துச்சு ஒரு கார். வழியில் இருந்த சிக்னலை கூட பொருட்படுத்தாமல் கடந்து போச்சுது அந்த கார். கூத்தும் கும்மாளவுமா உற்சாகமான மனோநிலையில் இருந்தாங்க அந்த காரில் இருந்தவங்க. படுவேகமாக போன அந்த கார் திடீர்னு நிலத்தடுமாறி சாலையோரமாக திரும்பிடுச்சு. அலிஸ்டர் ஆண்டனி ஃபெரேரா, மும்பையைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரோட மகனான இவர் கடந்த 2006 ஒரு நாள் தான் நண்பர்களோட காரை ஓட்டிக்கிட்டு வந்தப்போ தான் நடந்திருக்கு இந்த கோர சம்பவம். சாலையை கடந்து தாறுமாறாக ஓடின கார் சாலையோரமாக படுத்திருந்தவங்க மேலே ஏறி இருக்கு. இந்த கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைஞ்சாங்க. 8 பேர் படுகாயங்களோட உயிர் பிழைச்சாங்க. இந்த சம்பவத்தில் அலிஸ்டர் குடிபோதையில் வண்டி ஓட்டினது தான் விபத்துக்கு காரணமாக சொல்லப்பட்டுச்சு. மும்பையே உலுக்கின இந்த சம்பவத்தோட தீர்ப்பு கடந்த ஜனவரி மாதம்தான் வெளிவந்துச்சு. அதில் அலிஸ்டருக்கு எதிராக பல பிரிவுகளில் குற்றம் சுமத்தி அவருக்கு அதிகபட்சமாக 8.5 லட்சம் ரூபாய் அபராதமும் 3.5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிச்சிருக்கு நீதிமன்றம். குடிபோதையில் வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லாமல் ரேஸ் மற்றும் இதர காரணங்களுக்காக அதிவேகமாக வண்டி ஓட்டுறது இப்போ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இளைஞர்கள் ரேஸ் பைக் ஓட்டுறது சென்னையில் பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஈசிஆர்னு சொல்லப்படுற கிழக்கு கடற்கரை சாலையில் தான் இது அதிகமாக நடக்குது. வாகன நெரிசல் கொஞ்சம் குறைவாக இருக்கிற வார இறுதி நாட்களில் தான் பெரும்பாலும் இந்த பைக் ரேஸ்கள் நிகழ்த்தப்படுது. சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முபாரக். தான் நண்பர்களோடு சேர்ந்து பல பைக் ரேஸ்களில் கலந்துக்கிறதா சொல்கிற இவர் தன்னோட அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. எனக்கு சின்ன வயசுலேருந்து பைக் ஓட்டுனா ரொம்ப பிடிக்கும்.
நான் ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறேன். பெஸ்ட் நாள் பசங்க தான் ஓட்டுவோம் வண்டி எப்பயுமே. நான் ஒரு 10-15 பேராக சேருவோம். வாரம் பீச்சுக்கு போவோம். பீச்சில் போய் யாராவது பசங்க ஓட்ட சொன்னால் ஓட்டுவோம் ட்ராக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல ஊந்து இருக்கும். ஊந்து பசங்க அடிபட்டுருது. பேரிகேட் அப்புன்னு ஒரு பையன் அவன் எப்பவுமே பேரிகேட் பார்த்தா எய்ம் வச்சு அடிப்பான். அவனும் எல்லா மேட்ச்லையும் போயிருக்கான், ஜெயிச்சிருக்கான், அடியாக வாங்கியிருக்கோம், போலீஸ்கிட்ட அடி வாங்கியிருக்கோம், எல்லார்கிட்ட அடி வாங்கியிருக்கோம். வாரம் ஓட்டுவோம், கேஷுவலாக ஓட்டுவோம், எப்பயும் ஓட்டுற மாதிரி தான். கீழே விழுது அதிகம், கை கால் நிறையா தேய்ச்சி கையெல்லாம் ஒஞ்சிக்குது பசங்களுக்கு. திட்டமிடப்பட்ட பைக் ரேஸ்கள் மட்டும் இல்லாமல் எதேச்சையா தன்னை முந்தி போகிற வாகனங்களை கூட போட்டியாக கருதி முந்தி போகிறதும் அதிவேக பயணத்துக்கு காரணமாக அமைஞ்சிடுது. நாங்கள் தற்காலிகமாக ரோட்டில் போயிட்டு வரும்போது 4-5 பேர் வந்து எங்களை வெறுப்பேற்றாங்க, ஓட்ட கூப்பிடுவாங்க. அப்போயே நாங்கள் சோறு வடையாமல் சரி என்ன பண்ணுறது இவங்க கூப்பிட்றாங்க, அதுக்கோசம் ஓட்டுவோம். அவங்க வேலை லாங் போகிறாங்களா அப்படியே நாங்களே பின்தொடர்ந்து அவங்களை அடிக்கணுன்ற வெறியோட போவோம், ஓட்டுவோம். ஜெயிச்சா இருக்கும், தோற்றா இருக்கும். அதாவது வெறுப்பேற்றமாக நாங்கள் ஓட்டுவோம், அவ்வளோதான். இதே மாதிரி எங்களை எதிர்கொடுத்த பொண்ணு விஷயம் பண்ணால் எங்களுக்கு பிடிக்க முடியாது. ஆகவே அவளை பார்த்தாலே ஃபஸ்ட்டு வெறுப்பேற்றுவோம். தரை அதிர காது கிழிய அதிவேகமாக பயணிக்கிற ரேஸ் பைக்குகளோட சராசரி வேகம் 100 கிலோமீட்டர். மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற சாலைகளில் இவ்வளவு வேகமாக பயணிக்கிறது எப்போவுமே பாதுகாப்பாக அமையறதில்லை. சில மாதங்களுக்கு முன்னால் கிழக்கு கடற்கரை சாலையில் வேகமாக பாஞ்சு வந்த ஒரு பைக் விபத்துக்கு உள்ளானதில் ஒரு முதியவர் பலியானார். சில தினங்களுக்கு முன்னால் வேளச்சேரி பகுதியில் சுரேஷ்கிற நபர் ஓட்டி வந்த பைக் மோதி ஷைலஜாங்கிற 13 வயசு சிறுமி இறந்து போனாங்க. போலீஸ் விசாரணையில் சுரேஷ் மது அருந்தி இருந்ததும் ரேஸுக்காக பைக்கை வேகமாக ஓட்டி வந்ததும் தெரிய வந்திருக்கு. இது மாதிரி போதையில் அதிவேகமாக ஓட்டி வரப்படுற வாகனங்களை கண்காணிக்கிறதுக்கும் அந்த நபர்களை சோதிக்கிறதுக்கும் இப்போ காவல்துறையில் பல அதிநவீன சாதனங்கள் பயன்படுத்தப்படுது. லேசர் ஸ்பீட் கன்ஸ் அப்படின்னு சொல்லி சென்னை டிராஃபிக் போலீஸில் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 32 அந்த மாதிரி லேசர் ஸ்பீட் கன்ஸ் இருக்குது. 17 வந்து ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணுறது ஸ்டேஷனரியில், இன்னொரு 17 வந்து வாகனத்திலே போய் சோதனை பண்ணி அந்த மாதிரி வண்டிங்களை வந்து இன்டர்வியூன் பண்ணுறது இருக்குது. அந்த லேசர் ஸ்பீடு கன்ஸில் வந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ வாகனம் எவ்வளோ வேகமாக வருது, அதன் வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு வந்து நம்ம ஸ்னாப் பண்ணால் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபோட்டோகிராஃபோடு நம்ம கைக்கு வந்துடும். அதனால் வரக்கூடிய நபர் வந்து நான் வந்து வேகமாக வரலை அப்படின்றது வந்து அவரால் வந்து மறுக்க முடியாது. என்னால் வரக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படியே வந்து நம்மக்கிட்ட வந்து நின்றுடும். ட்ரங்க் அண்ட் டிரைவ், ரேசிங், ரேஷ் டிரைவிங் இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை, பிரச்சனைகளை விபத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் போலீஸ் இதுவரைக்கும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக காவல்துறையால் பதிவு செய்யப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. விபத்து அப்படிங்கிறது தற்செயலாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்னாலும் கூட குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறது, ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, ரேஸ் போல வண்டி ஓட்டுறது, இது மாதிரியான சூழ்நிலைகளில் வண்டி ஓட்டுறவங்க தன்னால் அடுத்தவருக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அதை செய்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை வெறும் விபத்தாக பார்க்க முடியாது, ஒரு குற்றமாக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மனோநிலையும் ஒரு கருத்தாக்கமும் லீகல் வேர்ல்டில் இப்போ அதிகரிச்சு. குடிபோதை மற்றும் ரேஸ் காரணங்களால் ஏற்படுற விபத்துகள் சமீபத்தில் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதனால் இது மாதிரியான குற்றங்களில் ஏற்கனவே கடைபிடிக்கப்படுற விதிமுறைகள் மட்டும் இல்லாமல் கூடுதலான தண்டனைகள் வழங்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. சென்ற ஆண்டு வந்து இந்த மாதிரி வந்து 1800 கேசஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு வந்து அப் டு திஸ் மந்த், இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 257 கேஸ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். யூனிஃபார்ம்லேயும் இருப்பாங்க, மஃப்டிலையும் இருக்கிறாங்க. மஃப்டிலையும் வச்சு நாங்கள் வந்து கண்காணித்து
இந்த ஒரு டீம் மாதிரி போட்டு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷன் வந்து மைக் மூலியமாக சொல்லி வந்து அந்த அடுத்த ஜங்ஷனில் வந்து நிப்பாட்டிட்டு வந்து ஸ்பீடு கேசஸ் வந்து நாங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.